வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸ்ல நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்துருந்தோம். அதாவது நேரடியாக ஒரு நபர் பேசும் வார்த்தைகளை அதே வார்த்தைகளாக பயன்படுத்தும் பொழுது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தி வேர்ட் ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர் ஹேஸ் பீன் யூஸ்ட் வித்தவுட் எனி மாடிஃபிகேஷன், எந்த விதமான மாற்றமும் இல்லாம அதே வார்த்தையை பயன்படுத்துறோம்னா அதை டைரக்ட் ஸ்பீச்சுங்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர்கிட்ட அதை நம்ம தெரிவிக்கிறோம்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆர்சிபி டி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இப்போ இந்த ஒரு நேச்சுரல் ஃபெனோமெனா, ஒரு யூனிவர்சல் ட்ரூத், இது போன்ற வாக்கியங்களுக்கு நம்ம எப்படி எழுதுறோம்? For normal sentences, how do we transform a given sentence from direct to indirect speech? We have seen. R for reporting verb. இப்போ செட்டுன்னு இருந்ததுன்னா செட்டுன்னு எழுதுவோம். இல்லாட்டி told அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். கன்ஜங்ஷனான that பயன்படுத்துவோம். கன்ஜங்ஷனான that பயன்படுத்துவோம். P for pronoun. ஒரு ஆணாக இருந்தால் he, she, பெண்ணாக இருந்தால். தென் டென்ஸ் கெட்ஸ் சேஞ்ச், காலமானது மாற்றி எழுதப்படுறது. அதுக்கப்புறம் டைம், இன்னைக்கு அப்படின்னா அன்றைக்கு, நேத்திக்கு அதாவது எஸ்டர்டேனா ப்ரீவியஸ் டே, இது போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றி எழுதும்பொழுது இந்த கேள்விகள் ரீதியா இருக்கக்கூடிய வாக்கியங்கள், ஒரு ரிக்வெஸ்ட், அட்வைஸ், இது போன்ற வாக்கியங்களுக்கு நம்ம எப்படி டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்சஸை இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேயா? யூ see such kind of sentences wherein it is the form of an advice, request, question. Okay, let's see how it is getting transformed. One moment. ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அதை எப்படி மாத்துறோங்கிறத ஒரு குவிக்கா ரீகேப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கேள்வி ரீதியா இருக்கக்கூடிய வாக்கியங்களை நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் see a normal sentence that we have seen until now. இப்போ வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய வாக்கியம் மாதிரியே நம்ம பார்ப்போம். I said to மோகன், நான் மோகனிடம் கூறினேன். நான் மோகன்கிட்ட என்ன சொன்னேன்னா, என்ன சொல்லப்பட்டதோ ஒரு பாஸ், ஒரு கமாவை எழுதினதுக்கு அப்புறம் inverted commas or the quotation marks, there we write the sentence what we exactly spoke. நம்ம என்ன பேசினோமோ அதை அப்படியே எழுதுவோம். I do my homework, நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை செய்வேன். நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இது போன்ற வாக்கியங்களை வந்து எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதுறோங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஐ டூ மை ஹோம்ஒர்க், நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதுறேன். இதை நம்ம வந்து நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியமா பார்க்கணும். இதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி எழுதுவோம்? ஹவு டு வி ரைட் த சேம் இன் இன்டைரக்ட் ஸ்பீச்? இங்க யார் வந்து செயலை செய்யக்கூடிய நபர்? நான் வந்து மோகன்கிட்ட சொன்னேன். நான் என்ன சொல்றேன்? நான் செய்யற வேலையை பத்தி மோகன்கிட்ட தெரிவிக்கிறேன். ஐ டோல்ட், யார்கிட்ட சொன்னேன்? மோகன்கிட்ட சொன்னேன். ஐ டோல்ட் மோகன். கமா நீக்கப்படுது, இன்வெர்டட் கமாஸும் நீக்கப்படுது. கன்ஜங்ஷனை உபயோகிக்கிறோம். ஐங்கிற வார்த்தை தகுந்த ப்ரோனோனால மாத்தி எழுதப்படணும். நான் ஹோம்ஒர்க்கை செஞ்சேன்னு நான் மோகன்கிட்ட சொன்னேன். நான் ஹோம்ஒர்க்கை செஞ்சேன்னு மோகன்கிட்ட சொன்னேன். அதனால இங்க என்ன எழுத முடியும்? ஐ செட் டு மோகன் தட் ஐ டிட் மை ஹோம்ஒர்க், நான் ஹோம்ஒர்க்கை செஞ்சேன்னு நான் மோகன்கிட்ட சொன்னேன். இப்ப இங்க ஒருவேளை ரோஹன் செட் டு மோகன் அப்படி இருந்ததுன்னா அப்ப இந்த இடத்துல ஐ எழுதியிருக்கும். அங்க he didn't பயன்படுத்தியிருக்கோம்.
இங்க ஐங்கிற வார்த்தை தான் உபயோகிக்கப்பட்டிருக்கு. பேசும் நபரும் நான், அதனாலதான் இங்க இதே வார்த்தைய உபயோகிக்கிறோம். டூங்கிற வார்த்தை நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணுவேன். டிட் நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சேன், எழுதினேன். ஐ டிட் மை ஹோம்ஒர்க், நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணினேன். ஐ டிட் மை homework. Do is getting transformed to did. இங்க ஏன் ஐக்கு வந்து எந்த விதமான மாற்றம் இல்ல? ஏன்னா நான் தான் இங்க பேசும் நபரே. ஒருவேளை வேற ஒரு நபர், ஒரு மூணாவது நபர் எழுதப்பட்டிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தேர்ட் பர்சன் ப்ரோனவுன் நம்ம உபயோகிச்சிருப்போம். ஒருவேளை பெண்ணாக இருந்தா ஷீன்னு எழுதியிருப்போம், ஆணாக இருந்தா ஹீன்னு எழுதியிருப்போம், இல்லையா? செட் டூங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கிறதுனால இங்க டோல்டுங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பை உபயோகிச்சிருக்கோம். நான் யார்கிட்ட சொன்னேன்? மோகன்கிட்ட சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? என்னன்னு சொன்னேங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இங்க தட்ங்கிற கன்ஜங்ஷனையே நம்ம உபயோகிக்கிறோம். ஏன் இந்த இடத்துல தட் வரணும்? எழுதாம இருந்தா என்ன? யூ மைட் பி ஹேவிங் திஸ் கொஸ்டின். ஏன் இங்க தட்டை பயன்படுத்தணும்? என்ன சொல்ல வந்தேன்னா, நான் மோகன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணேன்னு நான் சொன்னேன். அதற்காக தான் இங்க இந்த தட்ங்கிற கன்ஜங்ஷனே உபயோகிக்கிறோம். we are connecting two sentences. கன்ஜங்ஷனை எதுக்கு உபயோகிப்போம்? இரண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்காக உபயோகிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த வேலையை தான் இங்க தட் வந்து பண்றது. கரெக்டா? இன்னொரு சென்டென்ஸ் இருக்குமா? செட்டுன்னு இருந்தா செட்டுன்னு உபயோகிப்போம். செட் டூன்னு இருந்தா டோல்டுங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்துவோம். ஒருவேளை சேஸ் சொல்கிறார், அதுவுமே நிகழ்காலத்து தான் இருக்கு, இறந்த காலத்துல இல்ல அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? அதே வார்த்தைய பயன்படுத்துவோம். we don't change the tense. the teacher says சொல்கிறார். ஒருவேளை இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஆனது நிகழ்காலத்திலேயே இருக்கு அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும் பொழுது அதோடைய காலத்தை நம்ம மாத்துறதுல அதே வார்த்தையா தான் நம்ம உபயோகிக்கணும். the teacher says the earth, பூமி சூரியனை சுத்தி வருகிறது. the earth revolves, the earth revolves around the sun. பூமி சூரியனை சுத்தி வருகிறது. இது வந்து ஃபேக்ட் தானே, ட்ரூத் தானே. இது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சுத்தி வராது, சுத்தி வந்தது அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது, இல்லையா? சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் போல வாக்கியம் தான். தினைக்குமே அது கிழக்குல தான் உதிக்கும். சன் ரோஸ் இந்த ஈஸ்ட், கிழக்கே உதித்தது அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு நம்ம காலத்தை மாத்தி எழுதுறது கிடையாது. அண்ட் moreover, when this reporting verb used is says, it remains the same. says வந்து says தான் இருக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். the teacher என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, the teacher says that the earth revolves பூமி சூரியனை சுற்றி வருகிறது. சேஸ் இருந்தா சேஸ்ங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பா தான் நம்ம பயன்படுத்துவோம். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த வாக்கியத்துல. just because we have written says, we are not changing that
சென்டென்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இங்க வந்து சேஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்ததுன்னா நம்ம காலத்தை மாற்ற மாட்டோங்கிறது ஒரு பக்கம். இங்க வந்து ட்ரூத், இது வந்து நம்மளால மாத்த முடியாத ஒரு விஷயம், ரைட்? அதனால இங்க எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், the earth revolves around the sun, sky is blue, வானம் நீல நிறத்தில் இருக்கிறது, ஸ்கை இஸ் ப்ளூ. இது போன்ற வாக்கியங்கள், இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அம்மாவை நீக்கிறோம், கொட்டேஷன் மார்க்ஸையும் நீக்கிறோம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும் பொழுது. கரெக்டா? ஓகே. Hoping that you have written these two sentences in your book. உங்களுடைய புத்தகத்தை எழுதிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரிப்போர்ட்டிங் ஒர்க் டைரக்ட் ஸ்பீச்ல ஒண்ணு, இன்டைரக்ட் ஸ்பீச்ல வேற எப்படி மாற்றுவோம் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரிப்போர்ட்டிங் ஒர்க் இன் டைரக்ட் ஸ்பீச், what it will be getting transformed in indirect speech. DS na direct speech, IDS na indirect speech. Okay. Say remains to be the same. Says, சொல்கிறார், says, SAYS, says. ஒருவேளை said அப்படிங்கிறதுனா said, said to, told அப்படிங்கிற வார்த்தையா மாத்தி எழுதப்படுறது. ஒருவேளை சேஸ் டூ இருந்ததுன்னா, ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சேஸ் டூன்னு இருந்ததுன்னா என்னன்னாகும், டெல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையா ரிப்போர்ட்டிங் வேர்பா உபயோகிப்போம். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும்போது இறந்த காலத்துக்கு மாத்தி எழுதப்படுறது. தொடர் நிகழ்காலம் தொடர் இறந்த காலத்துக்கு மாற்றப்படுறது. முற்று பெற்ற நிகழ்காலம், அதாவது present perfect tense will be transformed to past perfect tense. ஓகே. அடுத்தபடியா இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி ரீதியாக இருக்கக்கூடிய வாக்கியம். கேள்வி ரீதியாக இருக்கக்கூடிய வாக்கியத்துல என்ன ஆகும்னா said அப்படின்னு உபயோகிச்சிருப்பாங்க. ராஜேஷ் said to ரமேஷ், இந்த மாதிரி இருந்ததுன்னா ராஜேஷ் asked ரமேஷ், askedங்கிற வார்த்தைய உபயோகிப்போம். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா என்ன ஆகும், said அல்லது said to இந்த வார்த்தைகள் ரிப்போர்ட்டிங் வேர்பா இருக்கு டைரக்ட் ஸ்பீச்லனா, இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும் பொழுது ஆஸ்ட் கேட்டார், ஆஸ்ட்ங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பை உபயோகிக்கணும். கேள்வியாக கேட்கப்படுறது. சரியா? கொஸ்டின் ஒரு சென்டென்ஸ் உதாரணமா பார்த்தோம்னா பெட்டரா புரியும். ஐ ரைட் தி சென்டென்ஸ்.
கோட்டிங் ஒர்க் டைரக்ட் ஸ்பீச்ல ஒன்னா இருக்கு, இன்டைரக்ட் ஸ்பீச்ல அது வேற என்ன விதமா எழுதுவோங்கிறத பார்த்துருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது இன்டராகேட்டிவ் சார்ட் ஆஃப் கொஷின்ஸ். அதுக்கு உண்டான சில சென்டென்சஸ் பார்ப்போம். Manoj said to Bala. Manoj said to Bala. என்ன சொன்னான்? உன்னுடைய அடுத்த பரீட்சை எப்பொழுது? when is your, நம்மளுடைய, உன்னுடைய இல்ல நம்மளுடைய, நம்மளுடைய அடுத்த பரீட்சை எப்பொழுது? when is our next exam? நம்மளுடைய அடுத்த பரீட்சை எப்போ அப்படின்னு மனோஜ் வந்து பாலாட்ட கேக்குறான். சோ கேள்வியா கேக்குறான். when, கடைசியில கொஸ்டின் மார்க் வேற உபயோகிச்சிருக்கு. எப்போ, உங்களை கேள்வியா தானே கேக்குறோம். எப்போங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போங்கிற வார்த்தை கேள்வி கேட்கப்பட்டிருந்தாலே அந்த வாக்கிய இறுதியில நம்ம கொஸ்டின் மார்க்கை உபயோகிப்போம். ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் சார்ட் ஆஃப் அ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். எந்த விதமான வாக்கியம் ஒரு கேள்வியை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியமாக இருக்கு. இதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாத்தி எழுதணும்? என்ன கேட்டாங்கிறது நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கு, அதனால இது டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றோம். இன்னொன்னு என்ன, இன்வெர்டட் கமாஸ்குள்ள உபயோகிக்கப்பட்டிருக்கு. நேரடியாக என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனால இதை டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம எப்படி மாத்தி எழுதுவோம்? இங்க said to அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு, கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியம். அதனால இங்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் நம்ம என்ன உபயோகிக்கணும்? ஆஸ்ட்ங்கிற வார்த்தைய பயன்படுத்தணும். மனோஜ் asked Mala. Manoj asked Mala when is அவருங்கிறது அவர்களுடைய பரீட்சை எப்பொழுது என்று கேட்டார். அவர்களுடைய பரீட்சை எப்பொழுது, நம்மளுடைய பரீட்சை எப்போ, அவங்களுடைய பரீட்சை எப்போ அப்படின்னு மனோஜ் பாலாட்ட கேட்டான். மனோஜ் ஆஸ் பாலா when their next exam இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும்பொழுது கேள்விக்குரிய பயன்படுத்த மாட்டோம். ஏன் பயன்படுத்த மாட்டோம்? ஏன்னா நம்ம இங்க ஆஸ்ட்ங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பை உபயோகிச்சிட்டோம். we will never use quotation marks, question mark in the indirect speech. இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த உதாரணத்தை எழுதிக்கோங்க, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இந்த இன்டராகேட்டிவ் சார்ட் ஆஃப் கொஷனுக்கு. போர்டு இஸ் விசிபிள் நவ். இப்போ தெளிவா இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். போர்டு இங்க when is our, when is our, நம்மளுடைய பரீட்சை எப்பொழுது கேட்கறதுனாலதான் when their, ஆங்கிற வார்த்தை theirங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படுறது. அவர்களுடைய, நம்மளுடைய, அவர்களுடைய. இல்லை இரேஸ் தி போர்டு, நான் போர்டை அழிச்சுக்கலாமா? எழுதினாச்சா எல்லாரும் இந்த சென்டென்ஸை உதாரணமா?
கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு ரிப்போர்ட்டிங் வேர்பை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும்போது ஆஸ்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். கொஸ்டின் மார்க்க உபயோகிக்க கூடாது. இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம் உதாரணம். பிச்சைக்காரர் எங்களிடம் கேட்டார், எங்களிடம் சொன்னார். The beggar said to us. பிச்சைக்காரர் எங்களிடம் சொன்னார். The beggar said to us. Can you give me, எனக்கு 10 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு அந்த பிச்சைக்காரர் எங்கள்கிட்ட கேட்டார். Can you give me 10 rupees? எங்க கிட்ட பிச்சைக்காரர் கேட்டார். என்ன கேட்டார்? ஒரு 10 ரூபாய் கேட்டார். யார் யார்கிட்ட கேக்குறா? பிச்சைக்காரர் எங்கள்கிட்ட கேக்குற. இதெல்லாம் வந்து கவனிச்சுக்கணும். Can you give me 10 rupees? Can you give me 10 rupees? பிச்சைக்காரர் ஒரு ஆணாக கூட இருக்கலாம், பெண்ணாக கூட இருக்கலாம். இங்க நம்ம ஒரு ஆணாகவே எடுத்துப்போமே, சரியா? அதுக்கு தகுந்த ப்ரோனோனை நம்ம உபயோகிப்போம். இதுல என்ன இது மேம், கேள்வி ரீதியாக இருக்கக்கூடிய வாக்கியம். இட் இஸ் அ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னா செட் டுங்கிற வார்த்தை நீக்கப்பட்டு ஆஸ்ட்ங்கிற வார்த்தை உபயோகிப்போம். கரெக்டா? த பெக்கர் பெக்கர் asked us. The beggar asked us. The பிச்சைக்காரர் யாரு கேட்ட? எங்களை கேட்ட. The beggar asked us if we could. weங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்? எங்கள்கிட்ட கேட்கிறங்கிறதுனாலதான் weங்கிற ப்ரோனோனை இங்க உபயோகிக்கிறோம். If we could give him, எங்களால 10 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னு பிச்சைக்காரர் எங்கள்கிட்ட கேட்டார். If we could give him 10 rupees. எங்களால 10 ரூபாய் அவருக்கு தர முடியுமா அப்படின்னு பிச்சைக்காரர் எங்கள்கிட்ட கேட்டார். If we could give him 10 rupees. யார் யார்கிட்ட பேசுறாங்கிறத கவனமா ஏன் பாத்துக்கணும்னு சொல்றேன்னா, இங்க கேட்டது வந்து ஒரு நபர். யார்கிட்ட கேட்டாங்க? எங்கள்கிட்ட கேட்டாங்க. அதனால இங்க யூங்கிற வார்த்தை, இந்த யூங்கிற ப்ரோனோன் இதை யாரை குறிக்குது? எங்களை குறிக்குது. அதனால இது இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும் பொழுது விங்கிற ப்ரோனோனால மாத்தி எழுதுறோம். Is getting replaced with we since the beggar said to us. பிச்சைக்காரர் எங்கள்கிட்ட கேட்டதுனால எங்களால உதவி செய்ய முடியுமா? If we could give him 10 rupees. எங்களால, உங்களால கொடுக்க முடியுமா? எங்களால தர முடியுமா? அப்படி நம்ம மாத்தி எழுதுறோம். சரியா? இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுதா? Okay. I'm raising the board. அடுத்தது ஆர்டர், ஒரு கட்டளை மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியம். அதை எப்படி நம்ம டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தி எழுதுறோம். இங்க செட்டுங்கிற வார்த்தை ஆர்டர்ட் அந்த மாதிரி உபயோகிப்போம். ஆர்டர்ட், கமாண்டட் போல. The captain said to the soldiers. Captain
கப்பலுடைய கேப்டன் the soldiers சொன்னார். என்ன சொன்னார்? வேகமாக மார்ச் பண்ணுங்க, மார்ச் ஃபாஸ்ட். இஸ் கிவிங் ஆர்டர், வேகமா நடங்க, மார்ச் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் கிவிங் an ஆர்டர், இஸ் பிளேசிங் an ஆர்டர். ஸோ ஹவு டு வி சே இட்? இங்க செட் டுங்கிற வார்த்தை மாத்தி எழுதப்படும். என்னன்னு மாத்தி எழுதுவோம்? the captain ordered, ordered. யார் ஆர்டர் பண்ணாரு? ordered the soldiers. என்னன்னு சொன்னாரு? to march fast. ordered the soldiers to march fast. Now few asked me one more example. இன்னொரு உதாரணம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஒரு சென்டர்ல இருந்து. கண்டிப்பா I'll write one more example. Model kind of sentences. இது முதல் உதாரணம். இரண்டாவது உதாரணம், the master said to his laborers. இந்த முதலாளி தொழிலாளிகளிடம் சொன்னார். The master said to his laborers. என்னன்னு சொன்னாங்க? சத்தம் போடாதீங்க, don't shout. சொன்னாங்க சத்தம் போடாதீங்க அப்படின்னு மாஸ்டர் லேபரர்ஸ்ட வந்து கட்டளை இடுறார். don't shout. the master ordered. set டுங்கிற வார்த்தை orderedங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படுது. ordered his laborers. don't shout, don't talk, not to talk, not to shout. இது மாதிரி மாத்தி எழுதுவோம். The master ordered his laborers not to shout. சத்தம் போடாதீங்க அப்படின்னு இந்த மாஸ்டர் லேபரர்ஸ்ட வந்து கட்டளை இட்டார். முதலாளி தொழிலாளர்களிடம் கட்டளை இட்டார். சாரி, இந்த இடத்துல நீங்க கமாண்டட் அப்படிங்கிற வார்த்தையும் உபயோகிக்கலாம். கமாண்டட் அப்படிங்கிற வார்த்தையும் உபயோகிக்கலாம். இது ரெண்டுமே ஆர்டர் சார்ட் ஆஃப் சென்டென்சஸ், கட்டளை மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கான இரு உதாரணங்கள். போர்டை அழிச்சுக்கலாமா? ஏன்னா இரேஸ் தி போர்ட். அடுத்த விதமான வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். கேள்வி ரீதியாக இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு பார்த்தோம். ஆர்டர் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் we have seen two examples. குட். நீங்க வந்து ஒரு உதாரணம் போறாது இன்னொன்னு கேக்குறீங்க. வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ். கேக்குறீங்க. பிஃபோர் தட்
ரிக்வெஸ்ட், வேண்டி கேட்டுக்கிறது. ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்களேன், இதை எனக்கு செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறது. ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறோம். ப்ளீஸ்ங்கிற வார்த்தை டைரக்ட் ஸ்பீச்ல பார்க்கலாம். இந்த வார்த்தை நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் வந்து ரிக்வெஸ்டா இருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம் வந்து ப்ளீஸ்ங்கிற வார்த்தை இந்த டைரக்ட் ஸ்பீச்ல உபயோகிச்சிருப்பாங்க. இதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரிக்வெஸ்டட் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிப்போம். ரிக்வெஸ்டட் வார்த்தையா உபயோகிப்போம். சுற்றுலா பயணி என்கிட்ட சொன்னார். The tourist said to me. The tourist, சுற்றுலா பயணி, the tourist said to me. என்ன சொன்னார், தயவு செஞ்சு எனக்கு அந்த தாஜ்மஹலுக்கு போற வழியை சொல்லுங்களேன். ப்ளீஸ் சே, தயவு செஞ்சு எனக்கு அந்த தாஜ்மஹலுக்கு போற வழிய சொல்லுங்களேன். ப்ளீஸ் சே மீ த வே, தயவு செஞ்சு எனக்கு வழிய சொல்லுங்களேன். ப்ளீஸ் சே மீ த வே டு தாஜ்மஹல், தாஜ்மஹலுக்கு போகக்கூடிய வழியை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அந்த சுற்றுலா பயணி என்கிட்ட கெஞ்சி கேட்டுண்டார். கெஞ்சி கேட்டுண்டாருங்கிறத வந்து நீங்க எப்படி மேம் சொல்றீங்க? கெஞ்சி கேட்டுண்டார் அப்படிங்கறத வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாங்க, தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, அந்த மாதிரி. அதனால இங்க என்ன பண்ணுவோம், இங்க செட் டுங்கிற இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப டூரிஸ்ட் ரிக்வெஸ்டட், யார ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறார், என்ன கேக்குற, the teacher I'm so sorry, the tourist, teacher time, the tourist requested me, the tourist requested me to show him or her, ஆணாக கூட இருக்கலாம், பெண்ணாக வேணாலும் இருக்கலாம். நான் அதனால ரெண்டுமே எழுதுறேன், to him or her the way to தாஜ்மஹலுக்கு செல்லக்கூடிய வழியை அவனோ அல்லது அவளுக்கோ வழி சொல்லுமாறு அவர் கெஞ்சி கேட்டுண்டார். வே டு தி தாஜ்மஹல், to show me, to show him or her the way to the Taj Mahal. ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ங்கிறதுனால இந்த வார்த்தைக்கு முன்னாடி தங்கிற ஆர்டிக்கலை உபயோகிக்கிறோம். டூரிஸ்ட் ரிக்வெஸ்டட் மீ டு ஷோ ஹிம் ஆர் ஹர் த வே டு தி தாஜ்மஹல். நீங்க உறுதியா இருக்கீங்கன்னா ஹிம் அல்லது ஹர் ஏதாவது ஒரு ஒரு வார்த்தையை உபயோகிக்கலாம். இங்க வந்து சரியானபடி தெரியாததுனால இரண்டு வார்த்தையுமே நான் உபயோகிச்சிருக்கேன். You can use either one of the words. Please say me, requested me. அதுதான் the request sort of sentence. இது request sort of sentence. அடுத்தது advice. ஒருத்தருக்கு அறிவுரை சொல்றோம்னா எப்படி சொல்லுவோம்? ஒருத்தரை கெஞ்சி கேட்கிறோம், இது ரிக்வெஸ்ட். இன்னொருத்தருக்கு அறிவுரை சொல்றோம்னா எப்படி சொல்லலாம் பார்க்கலாமா? I'll erase the board.
advice அறிவுரை. doctor doctor said to the patient. டாக்டர் பேஷண்டிடம் கூறினார், டோன்ட் டேக் எடுத்துக்காதீங்க, டோன்ட் டேக் என்ன எடுத்துக்காதீங்க, டோன்ட் டேக் கோல்ட் வாட்டர், டோன்ட் டேக் கோல்ட் வாட்டர், குளிராக இருக்கக்கூடிய அந்த நீரை எடுத்துக்கொள்ளாது என்று டாக்டர் மருத்துவர் நோயாளியிடம் கூறினார். மருத்துவர் நோயாளியிடம் சொல்றார், தயவு செஞ்சு இந்த ஐஸ் தண்ணி இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க, கோல்டு வாட்டரை எடுத்துக்காதீங்க. அட்வைஸ், அதனால இங்க செட்டுங்கிற வார்த்தை அட்வைஸ்டுங்கிற வார்த்தையில மாத்தி எழுதப்படும். The doctor advised the patient don't take, not to take. டோன்ட்ங்கிற வார்த்தை டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும்பொழுது not to take எடுத்துக்க வேண்டாம், not to take cold water. Doctor advised the patient not to take cold water. Question, interrogative sentences, order, request, advice. These 4 kind of sentences we have seen. இது சம்பந்தமா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாமா? Moment. Be careful, said Rajesh to Vidya. ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ராஜேஷ் வித்யாட்ட கட்டளையிட்டாங்க. ராஜேஷ் ஆர்டர்ட் வித்யா டு பி கேர்ஃபுல். ராஜேஷ் செட் வித்யா டு பி கேர்ஃபுல். இங்க கட்டளையிடுறாங்க, ஆர்டர் சார்ட் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால இங்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னன்னு உபயோகிப்போம்? ஆர்டர்ட். ராஜேஷ் ஆர்டர்ட் வித்யா. அடுத்த கேள்வி, டோன்ட் டிஸ்டர்ப் மை கிளாஸ் செட் தி டீச்சர் டு தி பாய்ஸ். அட்வைஸ், தயவு செஞ்சு என்னுடைய அட்வைஸ் ஒரு அறிவுரை சொல்றாங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மை கிளாஸ் செட் த டீச்சர் டு தி பாய்ஸ். டீச்சர் advised not to disturb her class. மை கிளாஸ், her class. அவங்களுடைய கிளாஸ டிஸ்டர்ப் செய்ய வேண்டான்னு the teacher அட்வைஸ் பண்ணாங்க. Teacher advised boys not to disturb her class. இன்னும் 2 கேள்விகள் இருக்கு. ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுட்டான். அவன் அவங்களிடம் கேட்டுக்கொண்டான். ப்ளீஸ் கிவ் மீ, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், தயவு செஞ்சு தண்ணி கொடுங்களேன். ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ரிக்வெஸ்டட்ங்கிற வார்த்தையை உபயோகிக்கணும் இல்லையா? He requested them to give him some water to drink. Give him, மீங்கிற வார்த்தை ஹிம்ங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படுது. ஏன்? ஹீங்கிற வார்த்தை அவன் அவங்க கிட்ட சொன்னான். He requested them to give him some water to drink.
கடைசி ஒரே ஒரு சென்டென்ஸ் பாக்கி இருக்கு. கேன் ஐ ஹாவ் அன் ஆப்பிள்? நான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாமா அப்படின்னு அவ சொன்னான். ஷி ஆஸ்க்ட் ஃபார் அன் ஆப்பிள். அவ ஒரு ஆப்பிள கேட்டுண்டா. ஷி ஆஸ்க்ட் ஃபார் அன் ஆப்பிள். அவள் ஒரு ஆப்பிளை கேட்டுக்கொண்டாள். ஸோ இனி செஷன்ல நம்ம இந்த நார்மலா இருக்கக்கூடிய சென்டென்சஸ் இல்லாம கேள்விகள் ரீதியா கேள்வி வடிவத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம், அட்வைஸ், ஆர்டர், ரிக்வெஸ்ட், இது போன்ற வாக்கியங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஐ ஹோப் தீஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் ஆர் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ. ரிப்போர்ட்டிங் ஒர்க் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த வார்த்தையை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல பயன்படுத்தணும். இந்த இம்பரேட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் இல்லைன்னா அதுக்கு தகுந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறத பார்த்துட்டோம். ப்ளீஸ்னா ரிக்வெஸ்டட், ஒரு ஆர்டர் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னா ஆர்டர், கமாண்டட், இது போல வார்த்தையை பயன்படுத்துறோம். அட்வைஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ், ரிக்வெஸ்ட், ப்ளீஸ்ங்கிற வார்த்தை இருந்ததுன்னா ரிக்வெஸ்டட் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். இந்த ப்ளீஸ்ங்கிறதே ஒரு ஹிண்ட் வேர்டு தான். இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ரிக்வெஸ்டா இருக்குங்கிறதுக்கு இல்லையா? ஃபைன். அதுல எந்த கிளாஸ் ஓவர் ஹியர், நீ கிளாஸ்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் நம்புறேன். But if you are having any doubts, please think about it and ask me in the next class. Okay? நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.